வணக்கம் நண்பர்களே, நம்மில் சிலர் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி என்பது வேகமாக பேசுவது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே ஃப்ளூவன்சி என்பது இங்கிலீஷை தடையில்லாமலும் அதை விட முக்கியம் பிழை இல்லாமலும் பேசுவது தான். நம்ம வேகத்திலேயே ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த சென்டென்சஸில் இருக்க கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை ஓவர்லுக் பண்ண வாய்ப்பு உண்டு. அதாவது அதை மறந்துட்டு நம்ம அந்த வேகத்தில் தான் கவனம் செலுத்துவோமே தவிர நம்மளோட சென்டென்சஸில் ஏதாச்சும் பிழை இருக்கா இல்லை அதை எப்படி திருத்தி என்ஹான்ஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறதுல அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ fluency is all about coherent speaking and spontaneously expressing our opinions and making others understand clearly and legibly without any grammatical mistakes. இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு இன்னைக்கு யோசனை. அதனால் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அதுக்கான சஜஷன்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்தது. இந்த ஃப்ளூயன்சியை நாம் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸோட இந்த ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஹியர் ஆர் மை சஜஷன்ஸ். What's important in English speaking? Or what is fluency? Is it all about quality or speed? அதை பற்றி விவரமாக பார்ப்போம் இன்னைக்கு. முதல்ல இந்த குவாலிட்டி என்ன? அதுக்காக இந்த வேகமாக பேசுகிறது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலை. நம்ம வேகமாக பேசும்போது அதில் பிழை இல்லாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த குவாலிட்டியை எப்படி நாம் முதல்ல இருந்தே இங்கிலீஷ் கற்றுக்கும் போதுலேருந்தே இது ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வேகமாக பேசும்போதும் எந்தவித பிழையும் இல்லாமல் சரியாக பேசலாம் லாங்குவேஜை. ஸோ லெட்ஸ் லுக் இன்டு திஸ் இன்சைட்ஸ். முதல்ல இந்த ஃப்ளூயன்சிக்கு, இந்த குவாலிட்டியான ஒரு ஸ்பீச்சுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை ஒன்றும் தெளிவாக பார்ப்போம். முதல் பாயிண்ட், ஆர்டிகுலேஷன். ஆர்டிகுலேஷன் இஸ் நத்திங் பட் ஹவு வி எக்ஸ்பிரஸ் coherently without any pauses or without any hesitation and easily making the others understand our points. அதாவது speaking smoothly without unnecessary pauses or hesitations. கோர்வையா இடையூறு இல்லாமல் தங்கு தடையின்றி நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை மற்றவங்க புரியும்படி எளிதாக பேசுவது. யூஸிங் நேச்சுரல் ரிதம்ஸ் அண்ட் இன்டனேஷன்ஸ். அதாவது எந்தெந்த இடத்துல இந்த ஏற்ற இறக்கங்கள், தமிழ்லேயே அப்படி தானே, நம்ம பேசுகிறத வச்சே நம்ம கோபமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதே நம்ம கன்வே பண்ணலாம். அதே மாதிரி தான் ஆங்கிலத்துலேயும். இப்போ நான் பேசும்போது இந்த மாதிரி மெதுவாக நிறுத்தி எந்தெந்த இடத்துல ஏற்ற இறக்கங்களோட பேசணும் அப்படிங்கிறதுல தெளிவாக நம்ம இருந்தோம்னா இட் வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ் கம்யூனிகேட் பெட்டர். அப்புறம் ப்ரொனன்சியேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்லேயே அது நிறைய நம்ம கவனிச்சிருப்போம். வேற்றுமொழியாளர்கள் தமிழ் பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை உச்சரிப்பு மாறும்போது நமக்கு புரியாது, கஷ்டமாக இருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும். Clear and understandable pronunciation even if the accent is regional or native. accent எதுவாக வேணால் இருக்கலாம். எந்த ஒரு ரீஜனுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி accent இருக்கும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் உச்சரிப்பு, அந்த வார்த்தைகளை நம்ம சரியாக சொன்னால் தான் மற்றவங்களுக்கு அது புரியும். Correct stress on syllables and words and appropriate intonation. போன பாயிண்டில் சொன்ன மாதிரி தான் எந்தெந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், எம்ஃபசைஸ் பண்ணி பேசுகிறது ஒரு வார்த்தையை, இல்லை எந்தெந்த வார்த்தைகள் கரெக்டாக அந்த பாஸ் பிரேக் விட்டு போகிறது. இதை நம்ம அந்த பங்க்சுவேஷன் எபிசோட்லேயே நிறைய பார்த்துருப்போம். But still, I just wanted to recollect about this point again. But I just wanted to reiterate about this point again for your reference. அடுத்து, vocabulary. Using a wide range of words appropriate to the context. Avoiding repetitive or overly simple language when a richer vocabulary is available. இது நமக்கு நிறைய காலம் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி இது. ஏன்னா புதுசான வார்த்தைகள் ஒரு லாங்குவேஜில் கற்றுக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. 1-2 நாளில் வராது. பட் ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். இது பல மாதங்கள் பல வருஷங்கள் கூட எடுக்கும் புது வார்த்தைகளை கற்றுக்கிறதுக்கு. இன்றைக்கும் நான் தொடர்ந்து புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஃப்யூச்சர்லேயும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இட்ஸ் a never ending learning journey. Enjoy the journey. ஸோ இதில் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளே ரொம்ப சிம்பிளான வெக்காபுலரியை வச்சு சென்டென்ஸை முடிச்சிடாமல் அதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி ட்ரை பண்ண பாருங்கள். உங்கள் சென்டென்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த வடிவேல் ஹிந்தி பேசுகிற மாதிரி இதராவோ, இங்கே வான்றதுக்கு இதராவோ, திருப்பி அங்கே போன்றதுக்கு அங்கே ஓடி போய் நின்றுக்கிட்டு இதராவோ அப்படின்னு சிம்பிளான வார்த்தைகளே வச்சு சென்டென்ஸை முடிச்சிடாமல் அதுக்கான அப்ராப்ரியேட் சென்டென்சஸ் வெக்காபுலரிஸ் பயன்படுத்தி பழகுவோம். Grammar, of course.
இது இல்லாமல் எப்படி forming sentences with correct grammatical structures, using tenses, articles, prepositions and word order accurately. இதுக்காக தான் வந்து நிறைய எபிசோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த டென்சஸ் மற்ற கிராமட்டிக்கல் விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு. ப்ளீஸ் ஃபாலோ தெம். கரெக்டான கிராமரை கரெக்டான இடங்களில் பயன்படுத்துங்க. Clarity, speaking in a way that's easy to understand with logical structuring of ideas. Avoiding ambiguity and being precise in expressing thoughts. Clarity என்ன வேறு ஒன்றும் இல்லை, தெளிவாக வந்து பேசுவது. வழவழா குழக்குழன்னு ஒரே குழப்பி பேசாமல் நம்ம சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக மற்றவங்களுக்கு புரியும்படி பேசுறது. இதுவும் வந்து இட்ஸ் a main trait of being fluent in a language. ஸோ அகெயின் நம்ம வேகமாக பேசி புரியக்கிறத விட இந்த பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பேசுகிறது வந்து ஈஸியாக புரியும் மற்றவங்களுக்கு. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனோட அப்ஜெக்டிவே அதான. கோல் இஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேட்டிங் வெல். இட்ஸ் நாட் அபவுட் குயிக் கம்யூனிகேஷன், இட்ஸ் நாட் அபவுட் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், இட்ஸ் ஆல் அபவுட் குட் கம்யூனிகேஷன், குவாலிட்டி கம்யூனிகேஷன். கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை, இதுக்கு தான் வந்து தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தான் வந்து நம்ம இந்த வீக்கெண்டில் லைவ் செஷன்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். நீங்கள் அதில் சேர்ந்து உங்களை மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் அதில் ஜாயின் பண்ணும்போது we can have a conversation among ourselves. உங்களுக்கு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கம்பெனின் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த லைவ் செஷனில் வந்து we can have a real time session face to face. But again, I'm not forcing anyone. அது உங்களோட விருப்பம். If you want, you can remain anonymous. ஆனால் வந்து I would encourage you to step up and break all your barriers and come forward to talk with each other. அது தனியாக இருக்கும்போதும் போன எபிசோடில் வந்து தனியாக இருக்கும்போது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் செய்வது எப்படி அப்படின்னு பேசியிருப்பேன். It's also a good one for you to follow. Speaking assertively, maintaining good eye contact in person and avoiding nervous habits like mumbling. Projecting enthusiasm and engagement through tone and expressions. இங்கே புது புது வார்த்தைகளை சேர்த்துருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்படி இல்லாட்டி பிரச்சனையே இல்லை, இன்னொரு எபிசோடில் ChatGPTயில் நமக்கு புரியாத சென்டென்சஸ் வார்த்தைகளை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது தமிழில் அப்படின்னும் பேசியிருப்போம். யூ கேன் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட், இட் வில் ஹெல்ப் யூ. ஒரு தன்னம்பிக்கையோடு பேசும்போது ஐ கான்டாக்ட், அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம பேசும்போது மம்பிள், அதாவது முணுமுணுக்கக்கூடாது, தெளிவான உச்சரிப்பு, சத்தமாக பேசி will have to maintain that confidence. அதே மாதிரி ப்ரொஜெக்டிங் enthusiasm, அந்த வந்து உற்சாகம் இருக்கணும். இப்போ நான் பேசும்போது இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் பேசும்போது ஒரு மாதிரி சோர்வாக உட்காந்து பேசுகிறது நான் பார்க்குற உங்களுக்கே வந்து ஒரு போராக இருக்கும், ஒரு எக்ஸைட்டிங்காக இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ we have to project that enthusiasm. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட், ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது மோனோலாக்னா பரவாயில்ல, இப்போ நான் வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு டயலாக் இல்லை ஒரு கான்வர்சேஷன் ஒரு குரூப் டிஸ்கஷன் அப்படின்னும் போது இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணணும். அதாவது வந்து we have to ask questions, புரிஞ்சுதா இல்லை திருப்பி அதை இன்னொரு முறை சொல்ல முடியுமா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது, let me clarify, இந்த மாதிரி we'll have to show engagement with others. Active listening, இது வந்து இன்னும் field that I lack. I'm still practicing active listening. Responding appropriately to the listener's reactions or questions, engaging in a dialogue, not just a monologue. அதாவது உற்று கவனித்தல். இப்போது இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் பேசுகிறது வந்து நீங்கள் கேட்குறீங்க, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணுன்னா, உங்களை அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே உங்களை ஒரு நிமிஷம் இல்லை 30 seconds ரீகேப் பண்ண சொன்னால் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு டூ தட். ஸோ அதாவது அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி அந்த கான்டென்ட்டை வந்து நீங்கள் மனசில் பதிய வைக்கிறது பேர் தான் வந்து ஆக்டிவ் லிசனிங். இல்லாட்டி வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் எங்கேயோ இருக்கலாம், யூ மைட் ஈஸிலி கெட் டிஸ்ட்ராக்டட். இதெல்லாம் இல்லாமல் கிவிங் அவர் ஃபுல் அட்டென்ஷன் டு த ஸ்பீக்கர் ஆர் டு த கான்வர்சேஷன் இஸ் த கீ ஃபார் ஆக்டிவ் லிசனிங். அடாப்டபிலிட்டி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மற்றவங்க கிட்டே பேசும்போது அட்ஜஸ்டிங் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்டைல் டு சூட் different audiences, formal, casual or professional. Simplifying language when speaking to non-native speakers or children. அதாவது நமக்கு வந்து எவ்வளோ இங்கிலீஷ் தெரியுங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு நாம் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க கிட்ட இல்லை வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசும்போது ரொம்ப நிறுத்தி நிதானமாக, இப்போ தமிழ் தெரியாதவங்க கிட்ட எப்படி நம்ம தமிழ் பேசுவோம் அந்த மாதிரி தான். குழந்தைகள்கிட்ட உதாரணத்துக்கு, ஸோ அவங்கக்கிட்ட போய் பயங்கர சொஃபிஸ்டிகேட்டடான காம்ப்ளிகேட்டடான சென்டென்சஸ் வந்து பேச முடியாது. இட் டசன்ட் சர்வ் த பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணி அந்த கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து சிறந்த அப்ரோச்.
ஸோ எல்லா ஸ்லைடுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஸ்பீடு பற்றி ஒரு ஸ்லைடுமே கிடையாது. இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் குவாலிட்டி இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே நாம் வந்து ஃப்ளூயண்ட் தான். ஸோ தீஸ் ஆர் த ட்ரேட்ஸ் ஃபார் ஃப்ளூயன்சி. ஸ்பீடுங்கிறது ஓகே, எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தலாம். அகெயின் ஸ்பீடாக பேசுகிறது வந்து தவறான விஷயம் கிடையாது. ஒருத்தர் வந்து ஸ்பீடாக பேசுகிற ஆள் இருக்காங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்பீடாக பேசலாம். பட் அகெயின் ஸ்பீடாக பேசுவது என்பது வந்து கிராமட்டிக்கல் தவறோட இல்லை வந்து அடுத்தவங்களுக்கு புரியாத மாதிரி பேசுகிறது கிடையாது. ஃப்ளூயன்சி அப்படின்னு வரும்போது நம்ம ஸ்டில் we follow all these traits. இந்த லிஸ்ட் ஆஃப் சஜஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைசஸ் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ.